ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகள் மத்தியில நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு செவி கொடுத்து நம்மை கைவிடாதிருக்கிற தேவன். Dear children of God, when the poor and the needy search for water and they do not find, and the tongue is parched with thirst, then the Lord God will give them water and satisfy them and quench their thirst. You need to understand, when you are in need, you have a God who will provide all your needs, whatever may be it is. Your tongue is parched with thirst, but the Lord God is able to quench your thirst. He is able to provide your need. He is Jehovah Jireh. And also the Lord God says, He will answer you, and the Lord God of Israel will not forsake you. People may forget you and forsake you, but the Lord God will answer you, and He will not forget you or forsake you. Such a wonderful God we have. அதோட பிள்ளைகளே, தாகத்தினால் உங்கள் நாவு வறளும் பொழுது உங்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிற தேவன், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். When Hagar was carrying her only son Ishmael in the wilderness, she was thirsty. The son was thirsty. They ran for water. They didn't find water anywhere. But the Lord God heard the voice of the land, and He provided a spring of water in the wilderness. The same way, when you are in trouble, He is going to provide a solution in your life. He will make you happy. He will provide all your needs. And He says He will not forsake you. The Lord God promised Ishmael about his future. The same way, the Lord will give you promises about your future. He will not forsake you. He will always be with you. He will protect you, and He will take care of you. உங்களை பாதுகாக்கிறவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், உங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், உங்களை கைவிடாத தேவன். எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். தேவனே, எங்கள் தாகத்தை தீர்க்கிற தேவன், எங்களுடைய தாகத்திற்கு தண்ணீர் அளிக்கிற தேவன், எங்களுக்கு நீர் நல்ல செய்திகளை கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் அநேக மக்கள் ஜெபங்களுக்கு பதிலில்லாமல் வருடங்களாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரை துடைத்தருளும், அவர்களை கைவிடாதிரும். எல்லாம் பொய்த்து போகலாம், மழை பொய்த்து போகலாம், மார்க்கெட் பொய்த்து போகலாம், மனிதர்கள் பொய்த்து போகலாம். மாறாத தேவனே, நீர் அவர்களை ஒரு நாளும் கைவிடாமல் உண்மை உள்ளவராக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும். இந்த பிள்ளைகளை உயர்த்தும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.